பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கிய வந்து சொல்கிறாங்க செல்வி கிட்ட ஆர்டர் எடுத்திருக்க, அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே செல்வி வந்து தேவையில்லாத வேலை ஏங்கா பண்ணிட்டு இருக்க, அந்த ஆள் வந்து நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்போ நம்மளை கடையில இருந்து காலி பண்ணணுன்றதுக்காக கூட இவர் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லை, சொல்லுங்க ஏங்கா இதை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பழனிசாமி சார் சொல்லிட்டா அதுக்கு மறு பேச்சே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை நல்லா பண்ணுவீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செல்வி கிட்ட பாக்கியா என்னடி என்ன இப்படி ஓவரா நீ பேசிட்டு இருக்க, ஆமாக்கா வேற எப்படி பேசணும், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இங்க பாரு செல்வி, நம்ம இப்படி பண்ணா அது மூலியமா ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட் கிடைச்சு நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நல்லபடியா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், இதுல என்னுடைய தப்பு எதுவும் இருக்க மாதிரி தெரியலன்றாங்க. அக்கா அந்த ஆள் வந்து தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதை நினச்சி கவலைப்படாமல் இரு, நம்ம வந்து எந்தெந்த மெனு அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த மெனு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் எதுக்காக வந்து கேள்வி கேட்க போகிறாங்க, விடு செல்வி பார்த்துக்கலான்னு வந்து நம்ம பாக்கியா செல்வியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் செல்விக்கு பயங்கர கோபத்தில் இருக்காங்க பாக்கியா மேலே. இப்போ செல்வி என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க, இதனால பாக்கியாவுக்கு என்ன இழப்பு ஏற்பட போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.